இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து 4 நாட்கள் முடியல நம்மளோட மதராசி திரைப்படம். ஸோ எத்தனை கோடி வந்து வசூல் செஞ்சுருக்கு அந்த ஒரு விவரத்தை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து சிவகார்த்திகேயன் நடிப்பில் கடந்த வாரம் ரிலீஸ் ஆன திரைப்படம் மதராசி. ஸோ இந்த திரைப்படம் வந்து 4 நாட்களில் பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு திரைப்படம் வெளிவரும்போது அந்த திரைப்படத்தோட வசூல்களுக்கு வந்து ரொம்ப பெருசாகவே ரசிகர்கள் எதிர்பார்ப்பாங்க. அதுவும் வந்து பெரிய ஹீரோஸ் படம்லாம் வந்து அந்த வசூலுக்காகவே ரசிகர்கள் காத்துட்ருப்பாங்க. ஸோ அந்த வகையில் வந்து இப்போ வந்து நம்ம சிவகார்த்திகேயனோட மதராசி திரைப்படம் நல்ல ஒரு வசூல் பெற்றிருக்குங்க. ஸோ ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் உருவான இந்த திரைப்படத்தில் வந்து சிவகார்த்திகேயன் கூட சேர்ந்து ருக்மணி, வசந்த், வித்யுத், ஷபீர், விக்ராந்த் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரோலில் நடிச்சிருந்தாங்க. ஸோ கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆன இந்த திரைப்படம் ரசிகர் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னதான் வந்து சில தரப்பு மக்கள் கலவையான விமர்சனம் கொடுத்தாலுமே வந்து முக்கால்வாசி பேர் வந்து இந்த திரைப்படம் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்றத வந்து ஏஆர் முருகதாஸை பாராட்டிகிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த திரைப்படம் வந்து சிவகார்த்திகேயனோட ரோல் வந்து ரொம்பவே சூப்பராக நடிச்சிருக்காங்க. அண்ட் மெயினாக வந்து வில்லன் வந்து வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா 4 நாட்கள் முடியல நம்மளோட மதராசி திரைப்படம் கிட்டத்தட்ட 70 கோடிக்கு மேலே வந்து வசூல் செஞ்சுருக்காங்க. இது வந்து சூப்பரான ஒரு வசூல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கூடிய விரைவில் வந்து 100 கோடியை தொற்றும் அப்படின்ற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதற்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக ரசிகர்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க.